ரஜினியின் சகோதரரான சத்யநாராயண ராவ் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருது. ரஜினிகாந்த் அவரின் சகோதரருக்கான மருத்துவமனைக்கு விரைந்திருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களின் சகோதரரான சத்யநாராயண ராவ் மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த செய்தி அறிந்த ரஜினிகாந்த் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றார். பெங்களூரில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் தான் ரஜினியின் சகோதரரான சத்யநாராயண ராவ் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவரின் உடல்நிலை குறித்து தற்போது எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை. இந்த தகவலை அறிந்த ரஜினிகாந்த் உடனடியாக பெங்களூரு சென்றார். தற்போது மருத்துவமனையில் ரஜினியின் சகோதரரான சத்யநாராயண ராவுக்கு தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது. விரைவிலே அவர் குணமடைந்து வீடு திரும்புவார் என ரசிகர்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க. ரஜினிகாந்தின் பல படவியாக்களுக்கு அவரின் சகோதரரான சத்யநாராயண ராவ் கலந்து கொண்டிருக்கார். ரஜினிகாந்தின் வாழ்க்கையில் அவரின் அண்ணனின் முக்கியத்துவத்தை பற்றி பலமுறை பேசியிருக்கார். ரசிகர்களுக்கும் அவரை பற்றி நன்கு தெரியும். விரைவிலே அவர் குணமடைந்து ரஜினிக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் வேண்டுதலாக இருக்குது. இந்நிலையில் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் பிஸியாக கலந்து கொண்டு வராரு. நெல்சன் இயக்கி வரும் இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு பிப்ரவரி மாதமும் முடிவடையும் என சொல்லப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த படம் திரையில் வெளியாக இருக்குது. இதைத் தொடர்ந்து சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் ஒரு படம் தயாராக இருப்பதா அதிகாரப்பூர்வமாக ஒரு சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. இந்த படத்தை கமல்ஹாசன் தன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சார்பாக தயாரிக்க இருக்காரு. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்குமா. மேலும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 27 வருடங்கள் கழித்து ரஜினி மற்றும் சுந்தர் சி கூட்டணி மீண்டும் இந்த படத்தின் மூலம் இணைகிறாங்க. கடைசியாக இவர்களது கூட்டணியில் அருணாச்சலம் என்ற திரைப்படம் வெளியானது. 1997ஆம் ஆண்டு வெளியான அருணாச்சலம் திரைப்படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. அதன் பிறகு மீண்டும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த கூட்டணி இணைந்திருப்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினியும் கமலும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. 46 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ரஜினியும் கமலும் ஒரு படத்தில் இணைகிறாங்க. இந்த தகவல் தான் இந்திய திரையுலக எதிர்பார்ப்பில் ஆழ்த்திருக்கு. ரஜினியும் கமலும் மீண்டும் இணைந்து நடிப்பார்கள் என யாருமே எதிர்பார்க்கல. ரஜினி கமல் இணையும் படம் ரசிகர்களுக்கு சிறப்பான ட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.